அம்மா மகாலட்சுமி இதே மாதிரி எப்பவும் பால் பொங்க பொங்க தரணும். கோமதி, பிறந்த குழந்தை நமக்கு இல்லைங்கிறது கடவுளுடைய விதிமா. அதையே நினைச்சு வருத்தப்பட்டா எப்படி? நமக்கு தான் தங்க விக்கிரகம் மாதிரி தனலட்சுமி இருக்கிறாளே. வாமா. மெதுவாமா. மருத்துவ வச்சு கூட்டு வந்துட்டுமா? கொஞ்சம் பொறுத்துக்கமா. என் பொண்டாட்டிக்கு இடுப்போடு எடுத்துருச்சு. பிரசவம் பார்க்கணும், சீக்கிரம் வாமா. என் பயசுக்கு உன்னதான் ஊருக்காரங்க ஒதுக்கி வச்சிருக்காங்களே, நான் வந்து பிரசவம் பார்த்தா என்ன ஊருக்குள்ள இருக்க விடுவாங்களா? ஊருக்கு மருத்துவ வச்சிருங்க. உத்தரை காப்பாத்துறது உங்க பொறுப்பு இல்லையா? வலி தாங்க முடியாம துடிக்கிறா, இப்படி தட்டி கழிக்கலாமா? யோ, வரமாட்டேன்னு போக வேண்டியதானே. என்ன நியாயம் வச்சிருக்க? ஊரு என்னடா ஊரு? என் பொண்டாட்டி உசுறு தாண்டா பெருசு. மரியாதை வரப்போறியா இல்லையா? கீழூருக்கும் நம்ம ஊருக்கும் என்ன பகைங்கிறது இந்த ஊரறிஞ்ச விஷயம். அந்த ஊரு வழியா வர்ற காத்த கூட வேண்டாம் மூக்க பொத்திக்கிற கூட நாங்க. ஆனா நீ அந்த ஊருக்கார ஒருத்த மாட்டு வண்டி ஏறி சாக கிடந்தவனே எதிரி ஒருத்த செத்து தொலைஞ்சான்னு விட்டுட்டு வராம அவன் உசுர காப்பாற்றி வந்து நின்ன. இப்ப இந்த பொட்டச்சியை மிரட்டி ஒரு சண்டீர்த்தனத்தை காட்டுறியா? டேய், ஊரை மதிக்க தெரியாதவனை அடிச்சு தூக்கி எறியடா. பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அவன் குழந்தைக்கு உன் பொண்டாட்டி தாய்ப்பால் கொடுத்து வந்து நிக்கிறா. டேடே, என் பொண்டாட்டி யாரா? உன் தங்கச்சி தானே? யாரா இருந்தயா? யாரா இருந்தா என்ன? என் தீர்ப்புக்கு என்ன மரியாதை இருக்கு? இனி இந்த ஊரை ஒரு நாய் மதிக்குமா என்ன? என்னடா பொல்லாத தீர்ப்பு? நீ என்ன பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜா? காலம் எவ்வளவு வேகமா மாறிட்டு இருக்கு, அதை புரிஞ்சுக்காம பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருக்கீங்களே. முதல்ல உங்க மாதிரி ஆளுங்களை தீ வச்சு கொளுத்தணும். அப்பதான் இந்த கட்ட பஞ்சாயத்து குட்ட பஞ்சாயத்தெல்லாம் ஒழியும். மச்சான், நீ அதிகமா பேசுற. பின்ன என்னடா? உன் தங்கச்சி பெற்ற உடனே குழந்தைய பறி கொடுத்துட்டா. அந்த குழந்தை பிறந்த உடனே தாயை பறி கொடுத்துருச்சு. அது பால் கழுது இருக்கு, இந்த தாய் அதுக்கு பால் கொடுத்திருக்கிறா. இதுல என்னடா தப்பு? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம பேசுறியே. எப்போ என் மான மரியாதையை கெடுத்தீங்களோ, இனிமே அண்ணன் தங்கச்சி மாம மச்சாங்கிற உறவெல்லாம் அத்து போச்சு. அத நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். கூட பிறந்த பாவத்துக்காக எங்களுக்கு பிறந்த குழந்தை எங்களுக்கு இல்லாமலே போயிடுச்சு. அவங்கிட்ட நம்ம பேச்சு இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வா, நம்ம ஊருக்கு போலாம். வாடா. ஐயா, என்னால எதுக்கே உங்க சொந்த பந்தத்துக்குள்ள சண்டை? என்னடா பெரிய சொந்தம்? நல்ல மனசு உள்ளவன் தாண்டா எனக்கு சொந்தம். 1000 பேருக்கு சோறு போடக்கூடிய சக்தி ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். உழைக்கிற உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. வாடா. கொஞ்சம் நில்லுங்க டாடி. தம்பிக்கு ஒரு பேர் வைக்க போறேன். பாண்டியரு. பேர்லயே மரியாதையா? என்ன இசக்கி, உனக்கு சம்மதம் தானே? என்னையா இப்படி கேக்குறீங்க?
குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தெய்வாதீனமா எங்க குலதெய்வத்து பேரையே வச்சிருக்கு. பெரியவங்க நீங்க. இந்த பாண்டியரை வாழ்த்துங்க ஐயா. என் பொண்ணு பேரு வச்ச நேரம் இந்த பாண்டியர் பேரோடும் புகழோடும் நீடூடி வாழ்வார். விக்ரமசிங்கபுரம், சுந்தர பாண்டியபுரம், இந்த ஊர்ல உள்ள சொத்துக்கள் கணக்கு விவரம் எல்லாம் இதுல இருக்குயா. கணக்குப்பிள்ளை, ஐயா, நான் மலேசியா போய் திரும்பி வர வரைக்கும் இதெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துங்க. ஐயா, இந்த இளஞ்சி ஈஸ்வரமூர்த்தி இருக்கும் போது இவரையா கஷ்டப்படுத்துறீங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேயா. ஏசக்கி, வீட்டை நல்லா பாத்துக்கப்பா. தேங்க்யூ. அம்மா, தம்பி நம்ம கூட வரான்ல? ஆமாமா, அவன் இல்லாமல. என்ன ஆமாங்கிற? நமக்காவது குழந்தை கூட இருக்கு. பாவம் எசக்கிக்கு யார் இருக்காங்க? பாண்டிய இங்கே இருக்கட்டும். வாடா, வா. தம்பி, அக்கா ஊருக்கு போயிட்டு வந்துருவாங்கப்பா. தம்பி, அப்பா வேண்டாம்ப்பா. தம்பி நம்ம கூட வர. சீக்கிரம் வந்துடலாமா? அழாத. போயிட்டு வர்றப்பா. எல்லாருக்கும் வணக்கம்.